ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி தம்பிக்கு ராகி கூழ் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மெத்தடை ஷேர் பண்ணுறேன். 4 ஸ்பூன் ராகி, 2 பாதாம் எடுத்து காலையில் ஊற வச்சிருவேன் மத்தியானம் செஞ்சு கொடுக்கறக்கு. ராகியை நல்லா 2 டைம் அலசிட்டு பாதாமில் மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்படி அரைக்கும்போது ராகி நல்லா அரைபட்டுரும். இப்போ அரைச்சாச்சு, நம்ம வடிகட்டி பால் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மெதுவாக கிளறி விட்டுட்டு அமுத்தி விட்டா அப்படின்னா பால் வடிஞ்சிரும். இப்போ இதை இன்னொரு டைம் அரைச்சிட்டு பால் எடுத்துக்கலாம். 2 டைம் அரைக்கும்போது நம்மளுக்கு பால் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், ராகியும் நல்லா அரைபட்டுரும். இப்போ நமக்கு இவ்வளோ பால் கிடைச்சிருக்கு. பால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா கூழ் ரெடி ஆயிரும். லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி கிளறி விடலாம். நம்ம மாவு வாங்கி அப்படியே காய்ச்சி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பால் எடுத்து காய்ச்சி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாக செரிமானம் ஆயிரும்.